நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கிஃப்ட் அப்படியே கொண்டு போகாத. சரி. நல்ல ஒரு கொரியர் கவர் வாங்கி அதுக்குள்ள வச்சு கொண்டு போ. என்ன என்ன அட்ரஸ் எழுதுறது? காவியா சன் ஆஃப் டாக்டர் ஆஃப் ராமநாதன், காசி விஸ்வநாத் தெரு, ராமேஸ்வரம். சரி அண்ணே, ஃப்ரம் அட்ரஸ்ல தனுஷ்னு உங்க பேரை போட்டுக்கவா? டேய், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஆனா அன்னைக்கு அவங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல. அன்னைக்கு இந்த கிஃப்ட நீங்க தான் அனுப்புனீங்கன்னு எப்படி தெரியும்? டேய், இந்த கிஃப்ட்டுக்குள்ள ருக்கு எனக்கா எழுதின லெட்டரை வச்சிருக்கேன்டா. அதை பார்த்த உடனே காவியாக்கு நான் தான் அனுப்புனேன்னு தெரிஞ்சிருந்தா. அண்ணே ஓகே அண்ணே, அப்ப நான் கிளம்பவா? சென்று வா வென்று வா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அண்ணே. டேய் அண்ணனை பாத்துங்க. கிளம்பு கிளம்பு கிளம்புடா. லெட்டர் எழுத மட்டும் நான் வேணும். அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஹேய், உனக்கு சொல்லாமையாடா? தம்பி, என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானே. வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க தம்பி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒரு புடவை ஒன்று வாங்கணுண்ணே. சரி சரி பாத்திரலாம், அவ்வளவுதானே. ஏமா ஒரு நல்ல புடவை தம்பி காட்டுங்க. உள்ள போங்க தம்பி. வாங்க சார். நல்ல புடவை ஒன்று வேணும். இதை எடுங்க, இந்த ரெட்டு. பிரிச்சு காட்டுங்க, ஃபுல்லா பார்க்குறேன். அந்த ஒயிட்டு. இதை பேக் பண்ணு. ஓகே சார். காவியா, இந்த சாரியில நீ தேவதை மாதிரி இருப்படா. சூப்பர் கிஃப்ட்ண்ணே. அண்ணி மட்டும் இதை பார்த்தாங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்கண்ணே. என்ன ருக்கு, நம்ம கிஃப்ட் எப்படி? கும்தலகடி கும்மாவா தனுசனா சும்மாவா? கும்தலகடி கும்மாவா தனுசனா சும்மாவா? கும்தலகடி கும்மாவா தனுசனா சும்மாவா? என்ன இது அனந்தபுரத்து வீடு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு. சார், கொரியர். திவ்யா, போய் என்னன்னு பாரு. அப்பா, நான் என் ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போங்க. திவ்யா, அப்பா சொன்னா உடனே கேட்கணும், போ. கொடுங்க. காவியாங்கிறது நீங்களா? இல்ல, எங்க அக்கா. அப்ப அவங்கள வர சொல்லு, அவங்க கிட்ட தான் இந்த பார்சலை கொடுக்கணும். காவியா, உனக்கு கொரியர் வந்திருக்கு, வேகமா வா. வரேன். இவளுக்கு என்ன பார்சல்? ஒருவேளை எனக்கு தெரியாம ஆன்லைன்ல ஏதாவது புக் பண்ணிருக்காளோ, இல்லன்னா எஃப்எம்ல பேசி கிஃப்ட் ஏதாவது வந்திருக்கோ? கொரியரா? எனக்கு யார் அனுப்பியிருக்க போறா? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்திருக்க போது. நானா சொன்னேன்? துணிக்கிறார் பாரு, இவர் தான் சொன்னாரு.
காவியாங்கிறது நீங்க தானே? ஆமா. அப்போ உங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்தாங்க பிடிங்க. இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க. என்னது ஃப்ரம் அட்ரஸ் இல்லையே? யார் அனுப்புனதுன்னு உங்க ரெக்கார்ட்ஸ்ல இல்லையா? தெரியலையே மேடம். ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் கொடுக்கலையே. அட்ரஸ் கொடுக்கலையா? ஏய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. இந்த பார்சலை பிரிச்சு பார்க்கலனா என் தலையை வெடிச்சிடும். எல்லாத்துக்கும் ஸ்லோ மோஷன் தானா? மேடம் ஒரு சைன் போடுங்க மேடம். யாருக்குமா? தெரியல, காவியாக்குப்பா. என்ன வந்திருக்கு? வெயிட் பிரிச்சு பாத்துருவோம். ஏய் குடு என்கிட்ட. ஏய் நான் பிரிக்கிறேன், குடு நீ ஃபர்ஸ்ட். இல்லடி. ஏய் விடு. ஏய் சொன்னா கேளு. சொல்லுங்கப்பா, நான் தான் பிரிப்பேன். என்கிட்ட கொடுத்துரு. ஏய் வராத. நீங்க சொல்லு. ஏய் காவியா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்க. காவியா வராத. தர மாட்டேன். திவ்யா, அந்த பார்சல் அவகிட்ட கூட. அவளுக்கு தானே வந்திருக்கு, அவ தானே பிரிக்கணும். என்னம்மா, நானும் காவியாவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவ பிரிச்சா என்ன, நான் பிரிச்சா என்ன? என் அம்மா குட்டி, அம்மா சொன்ன கேப்பல்ல, கொடுத்துருமா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அப்படிப்பட்ட என் தாய் சொல்றதுனால கொடுக்கறேன். புடி. ஏய் வேகமா தான் பிரியண்டி. வேகமா தான் ஓபன் பண்ண. ஹை gift. சீக்கிரம் வேகமா பிரி. என்ன பார்சல் வந்திருக்கு? ஏய் சீக்கிரம் வேகமா பிரி. என்ன பார்சல் வந்திருக்கு? ஏய் வேகமா ப்ளீஸ். கொஞ்சம் வேகமா தான் பிரிய. பிரியண்டி. ஹை புடவை அழகா இருக்குல்ல? குடு குடு. பாட்டி இங்க பாருங்களேன். புடவையா? யார் அனுப்பியிருக்காங்க? தெரியலையே பாட்டி. கொரியர் கவர்ல பேர் ஒண்ணு இல்லையாமா? இல்லப்பா. குடு. 1 செகண்ட். எனக்கு எங்கேயோ பொறி தட்டுற மாதிரி இருக்கு. புடவை கலர் மயில் கழுத்து நீளம். அது காவியாக்கு பிடிச்ச கலரு. எனக்கு தெரிஞ்சு அக்காவுக்கு புடவை வாங்கி தர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ அக்காவுக்கு பிடிச்சத யார் வாங்கி கொடுத்திருப்பா? யோசிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரிஞ்சு அக்காவுக்கு புடவை வாங்கி தர அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ அக்காவுக்கு பிடிச்சத யார் வாங்கி கொடுத்திருப்பா? யோசிங்க. யாருன்னு சொல்லி தொலையேன். சரி, ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன். அவர் பேரு இஷ்ல முடியும். இஸ்ல முடியுதா புஷ்ல முடியுதா? பேரை சொல்லுடி. பாட்டி நோ டென்ஷன் பாட்டி. வை டென்ஷன்? சரி ஓகே, போன போது நானே சொல்றேன். இந்த புடவைய அனுப்பிச்சு வச்சது நம்ம காவியாவை கல்யாணம் பண்ணிக்க போற கணேஷ். இது உங்க ஃபேவரட் கலரா? இல்லைங்க, எனக்கு பிடிச்ச கலர் நீலம் தான். அதுவும் மயில் கழுத்து நீலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு பிடிச்ச கலரும் ப்ளூ தாங்க. இந்த வயலட்க்கும் கிரீனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு திருவிழா நடக்கும். அதுதான் மயில் கழுத்து நீலம்னு ஏதோ ஒரு கவிதையில படிச்ச ஞாபகம். அது எப்படி கணேஷ் அனுப்பினதுன்னு சொல்ற? மா, பொண்ணு பார்க்க வரும்போது காவியாவும் கணேஷும் மொட்டை மாடல நின்னு தனியா பேசினாங்கல்ல,
அப்ப கண்டிப்பா கணேஷ் உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா இந்த கேள்வி ஒரு கேர்ள் கிட்ட எல்லா பாய்ஸும் கேக்குற ஜெனரல் கேள்வி. அப்ப அக்காவும் ஃபீல் பண்ணி எனக்கு பிடிச்ச கலர் மயில் கழுத்து நீலம்னு சொல்லிருப்பான். என்ன காவியா, கரெக்ட் தானே? ஹே, எங்க அக்கா வைக்கப்பட்டு ஒத்துக்கிட்டா. ஹலோ, வெக்கப்பட்டுட்டே இருந்தா எப்படிமா? புடவைய பிரிச்சு பாக்குறது. யாருமா? மாப்பிள்ளை காவியா மேல எவ்வளவு பிரியம். என்னடா ராமநாதா, என்ன நடக்குது இந்த வீட்ல? நீயும் அமைதியா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் நிச்சயதார்த்தம் கூட முடியல, அதுக்குள்ள ஏதோ புடவை கடவுன்னு பார்சல்லாம் வருது. அம்மா, மாப்பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு. ஆசையாவது தோசையாவது, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல. அம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? மீனாட்சி, என்ன பேசுற நீ? கணேஷ் எதுக்கு காவியாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் வாங்கி தரட்டும். இன்னும் காவியா நம்ம வீட்டு பொண்ணுதான், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உரிமையும் வந்துடல. எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுதா? அம்மா, நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கம்மா, கோவப்படாதீங்க. சரி சரி ராமநாதா, கணேஷ் கிட்ட இதெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்கன்னு கேளு, சரியா? என்னை பார்க்க வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு நன்றி. நாளை இந்த புடவையை கட்டி கொண்டு வரவும் உன்னிடம் பேச வேண்டும். அம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா நான் இத கணேஷிட்ட பேசக்கூடாது. இத பக்குவமா சுந்தரேசன் சார்கிட்ட சொல்றேன். அவர்கிட்ட மட்டும் இல்ல, உன் பொண்ணையும் அளவா இருக்க சொல்லு. காவியா, ஏன் இப்படி ஓடுறா? பின்ன ஏதோ உலக மகா தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி, உங்க ஜெனரேஷன் வேற, எங்க ஜெனரேஷன் வேற. பாவம் காவியா, அவ மனசை போய் கஷ்டப்படுத்திட்டீங்க. போங்க. ராமநாதா, எல்லாம் நீ குடுக்கற இடம்தான் இந்த பேச்சுக்கெல்லாம் காரணம். நான் இந்த குடும்ப நல்லதுக்காகத்தானே சொல்றேன். சரிம்மா, நீ சொல்றது சரிதான். ஹாய் காவியா. கல்பனா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா ப்ளீஸ்? என்னாச்சுடி? தயவு செஞ்சு வா, நான் சொல்றேன். என்னாச்சுன்னு சொல்ல மாட்டியா? வெறும்னே வாவான்னா? இப்ப நான் ராமநாதபுரத்துல என் அக்கா வீட்ல இருக்கேன்டி. நீ அக்கா கிட்ட போன கொடு, நான் வேணா பேசுறேன். ஏய், அக்காக்கு ஃபீவர் டி, அவங்கள பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன். புரிஞ்சுக்கோப்பா. சாரி டி. ஹே, பெரிய அதிர்ஷ்டக்காரி நீ. கணேஷ் கலக்கிட்டாரு. நான் ஒரு சாரி கேட்டா இப்போ அப்போன்னு அம்மா இழுத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னடனா புடவை கொரியர்ல வருது, அதுவும் உனக்கு பிடிச்ச கலர்ல. நமக்கு எவன் வந்து சிக்க போறானோ? ஏய் காவியா, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. ஏய் காவியா, என்னாச்சு? எதுக்கு அழற? என்னடி ஆச்சு? ஏன் காவியா அல்ற? என்ன நடந்து போச்சு இப்போ? கணேஷ் தம்பி உன் மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு தெரியுது. அத உனக்கு காட்டுறதுக்காக இப்படி புடவை வாங்கி அனுப்பியிருக்காரு. இந்த காலத்துல கட்டிக்க போறவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கிஃப்ட் அனுப்புறது சகஜம் தானே? மா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இதை விட காஸ்ட்லி புடவை வாங்காம போனாரேன்னு அழறாலோ என்னவோ. ஏய், ஒண்ணு புரியாம ஒண்ணு கணக்கு ஒண்ணு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதாண்டி. நான் படுற கஷ்டம் உனக்கு என்னடி தெரியும்? மீனாட்சி, ஏன் அழறா?
என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். ஏய் திவ்யா, கொஞ்சம் அமைதியா இரு. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு திறந்த வாய மூடுறதே கிடையாது. நீ கிண்டல் பண்றதுனால தான் இவ இப்படி அழுதுட்டு இருக்கா. நான் ஒண்ணும் பண்ணல. இந்த புடவையை ஏன் கொடுத்தாங்கன்னு பாட்டி கேட்டாங்கல்ல, அதுல இருந்து அழுவுறா. ஏமா பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? காவியாவை எனக்கு புடவை வாங்கி கொடுங்கன்னு கேட்டா இதுல அவ தப்பு என்ன இருக்கு? ஏதோ சின்ன சிறுசுங்க கிஃப்ட் கொடுத்துக்குதுங்க, அதை ஏமா பாட்டி தப்பா பேசுறாங்க? திவ்யா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க பாட்டி வாயை மூட முடியல, நீங்க வந்து ஏன் வாயை மூட வந்துட்டீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காவ்யா, பாட்டி திட்டதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுமா, சரியா? நீ எதுக்கு அல்றேன்னு எனக்கு தெரியும். நானும் உன் வயசை கடந்து வந்தவ தானே. அதனால கணேஷ் உனக்கு gift கொடுக்கறத நானும் அப்பாவும் தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். நாங்க உன்னை புரிஞ்சுக்கிறோம். உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அழுற? அழக்கூடாது என்ன? இங்க பாரு, அழக்கூடாது. திவ்யா, அக்கா கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசி வம்பிழுக்க கூடாது. அவளை அமைதியா இருக்க விட. அம்மா, என்னடா? அம்மா, நீ என் பக்கத்துலயே இருமா, பயமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீ என் பக்கத்துலயே இருமா, பயமா இருக்கு. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நல்ல பொண்ணு. ஏய் திவ்யா, நீ என் கூட வா. பக்கத்துல இருந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, அவளை தனியா விடு. சரிம்மா. வா. ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கே. யார் இந்த புடவையை அனுப்பியிருப்பா? ஏன் என்ன இப்படி தொல்லை பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா பேசணும்னு எவ்வளவு தைரியம் இருந்தா லெட்டர் அனுப்பியிருப்பா. இன்னைக்காவது முருகன் கச்சேரி ஏதாவது வைப்பானாடா? ரொம்ப முக்கியம்டா, வேலையை பாடுறா. அங்க வருவோம் பார்த்தா இங்க இருக்கான். என்னடா சயின்டிஸ்ட் சாஞ்சிட்டாரு? ஒன்றும் இல்லைண்ணே, உங்க காதலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் வேஷம் போடணுமன்ற கவலையிலேயே இப்படி சாஞ்சு கிடக்குறானே. பாத்தீங்களாண்ணே பாய புள்ளையோட குசும்ப? எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்காத நல்லவங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சீண்டி விடுறான் பாருங்க. அதாவது நீங்க அன்னைக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சீங்கல்ல, அதை நான் வீட்டுல கொண்டு போய் டெலிவரி பண்ணல, அதுக்காக நான் கொரியர் பாய்ன்னு சொல்லிட்டு என்ன கலாய்க்கிறாராமா. அவன் யாருடா? என் தம்பிடா. நான் சொன்னா இந்த அண்ணனுக்காக அவன் ஆசிடே குடிப்பான்டா. இந்த கொரியர் பாய் வேஷம் என்ன, எந்த வேஷம் போட்டாலும் சும்மா அட்டகாசமா இருப்பான்டா. என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன், அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அண்ணா, அவனுங்க தான் ஓட்டுறாங்கன்னா கூட நீங்களுமா பாவண்ண. கரெக்டா சொன்ன ருக்கு. நானே அண்ணனோட காதலை எப்படி சேர்த்து வைக்கலான்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன், அண்ணனே என்ன கிண்டல் பண்றாரு. டே பாண்டி, இதுல குழம்புறதுக்கு என்னடா இருக்கு? நீ செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெருசுடா. அதோட அருமை இன்னைக்கு எவனுக்குமே தெரியாது. நாளைக்கு பாரு, உங்க அண்ணி நான் லெட்டர்ல எழுதி வச்ச மாதிரி. அண்ணா, லெட்டர் நான் எழுதுனேண்ணா. சரி சரி உர்றா, யார் எழுதுனா என்னடா? அது நான் லெட்டர்ல எழுதி வச்ச மாதிரி வாங்கி கொடுத்த புடவையை உடுத்திட்டு சும்மா ஜம்முன்னு என் முன்னாடி வந்து நிப்பாங்க. அப்ப தெரியும்டா நீ செஞ்ச உதவியோட மகிமை. அண்ணே, நீங்க சொல்றத அப்படியே விஸ்வல்ல ஓட்டி பார்த்தா தாறு மாறா இருக்குண்ணே. அண்ணி நீங்க கொடுத்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்க, நீங்க மல்லு வேட்டி கட்டாத மைனரா நீங்க என்ட்ரி கொடுக்க, அண்ணி நோக்க அண்ணன் நோக்க, அப்படியே இந்த சிச்சுவேஷனுக்கு இசைஞானி இளையராஜா மட்டும் ஒரு சாங் போட்டா எப்படி இருக்கும்? அண்ணா, இந்த ருக்கு ஒரு விஷயம் சொல்லாமா? என்னடா? அண்ணா, எனக்கு எங்கேயோ லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. நீங்க அருமையா பிளான் பண்ணி காயினை நவுத்திட்டீங்க.
அந்த சாரியை அவங்க வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் நம்ம பையன் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டான். அதனால ரகசியமா அண்ணி அந்த சாரியை கட்டிக்கிட்டு எப்படி வெளில வர போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏய் ஏன்டா அப்படி சொல்ற? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. ஆமாட்டேன் சொல்லு. அண்ணா நேற்று வரைக்கும் அண்ணி நீங்க கொடுத்த புடவையை கட்டிட்டு வருவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அண்ணி வீட்டில் ஒருத்தனை பார்த்தேன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சுண்ணே. நேற்று நானே தான் அவங்க சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ இருக்குன்னு சொன்னேன். இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் மனசில் இருந்துகிட்டே இருக்குண்ணே. உங்களுக்கும் அன்னிக்கும் நடுவில் இன்னொருத்தன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னவோ அண்ணி நாளைக்கு வெளில வரமாட்டாங்க தானே என் மனசுக்கு தோணுது. அண்ணா, 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 விடுங்க, அண்ணா, அண்ணா.